ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து நான் இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு திருநங்கையை, அதுவும் படித்த ஐடி கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு திருநங்கையை தெருவில் நிர்வாணமாக, அரை நிர்வாணமாக நிற்க வைத்து கட்டி வைத்து அடிச்சிருக்காங்க. குழந்தை கடத்துவதாக நினைத்து. அவங்க அதை இல்லைன்னு சொல்லியும் அந்த மனித உரிமை மீறல் நடந்திருக்கு. இது எங்கள் ஊபியில் இல்லை, தமிழ்நாட்டில் சென்னையில் நடந்த ரீசன்ட் இன்சிடெண்ட். இதை நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் எத்தனை பேர் கண்டன குரல் தெரிவிச்சிங்க, இல்லை எத்தனை பேர் அதுக்கு எகெயின்ஸ்டாக பேசுனீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல வந்து ஒரு திருநங்கையோட அடிப்படை உரிமையோ மீறப்பட்டு வன்முறை மட்டும் நடக்கலை. ஒரு சராசரி மனுஷங்களுக்கு, இந்த பூமியில் வாழக்கூடிய ஒரு மனுஷங்களை, எந்த தவறுமே செய்யாத ஒருவங்களை எப்படி அரை நிர்வாணமாக கட்டி வச்சு துணியை அவிழ்த்து அப்படி ஒரு வன்முறையை செய்ய முடியும்? யாருக்கு அந்த தைரியம் இருக்குது? யார் அந்த உரிமையை கொடுத்தது? ஆனால் இன்னும் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. 2024 வாழ்கிறோம். செவ்வாய் கிரகத்துக்கு தண்ணி இருக்கான்னு பார்க்குறோம், ராக்கெட் அனுப்புகிறோம். ஆனால் பக்கத்தில் இருக்கிற அடிப்படை மனுஷங்கள் எந்த விதமான எப்படி ஒடுக்கப்படுறாங்க அப்படின்னு நம்ம கேட்க தவறிடுறோம் அந்த விஷயத்தில். ஸோ அந்த விஷயத்துக்கு முக்கியமாக எத்தனை பேர் வந்து கண்டன குரல் தெரிவித்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அது ரொம்ப இன்னும் மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு சம்பவமாக இருக்கிறது. சரி, ஓகே, இப்படிலாம் இந்த குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் திருநங்கைகளுக்கு, திருநம்பிகளுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு சட்டங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. ட்ரான்ஸ் ஆக்ட் ப்ராடக்ட்லாம் வந்து 2019 வந்த ஒரு லா இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாத இடத்துல ஒரு மிகப்பெரிய குறைந்தபட்ச ஒரு இதாக தான் இருக்கே தவிர, இன்னும் வந்து இங்கே இருக்கக்கூடிய சக மனுஷங்களுக்கு, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் திருநங்கைகளுக்கும் எதிரான கொடுமைகளும் வன்முறைகளும் நடந்து முடிவுக்கு இன்னும் வரலை. ஸோ அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரணும். ஒவ்வொரு வருடமும் இந்த மகளிர் தினம் அப்படிங்கிறது ஒரு விதமான கொண்டாட்டமாக அல்லது கண்துடைப்பாகவே பல சமயங்களில் மாறிவிட்டதோ அப்படிங்கிற ஒரு கவலை எனக்குள் எப்பொழுதுமே இருக்கும். வருடம் அது ஒரு நிகழ்வாக மாறி நடந்துவிட்டு அடுத்த நாள் அவர்களுடைய வேலையை பார்க்க போவது போல தான் பல விஷயங்கள் பல காலங்களாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாச்சாத்தி என்கிற ஒரு துன்பகரமான ஒரு நிகழ்வும், அதற்கு சட்ட ரீதியாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுடைய உழைப்பை செலுத்தி மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக நீதியை பெற்று தந்த உங்களை போன்ற, ஜம்கிராஜ் போன்ற அந்த குழுவினர்களுக்கு முதலில் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், தாமதமாக கிடைக்கக்கூடிய நீதியை பற்றி நாம் எல்லோரும் என்ன சொல்லுவோன்னா, அது எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் தாமதமாக கிடைக்கக்கூடிய நீதியும் இன்றைக்கு மிக ஒரு பொக்கிஷத்தை போல பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது காலம். நாம் எவ்வளவோ சட்டங்களை நம் கையில் வச்சுருக்கோம், நிறைய சட்டங்கள். இப்போ நம்முடைய முன்னோடிகளை பற்றிய அத்தனை புகைப்படங்களையும் அவர்களுடைய பற்றிய நினைவுகூறல்களையும் நம்ம பார்க்குறோம். இத்தனை சட்டங்கள் பெண்களை பாதுகாப்பதற்காக இயற்றப்பட்டு அது இருந்து கொண்டிருந்தாலும் அந்த அத்தனை சட்டங்களுமே பெண்களை பாதுகாக்கிறதா என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி நம் முன் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் அந்த சட்டங்களுடைய தேவை இருந்தாலும் கூட அது ஏன் இன்னும் பலனாக மாறவில்லை என்பதுதான் நம் முன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி. இது சில நாட்களுக்கு முன்பு கான்பூரில் 2 சிறுமிகள் பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு மரத்தில் தொங்கவிடப்பட்டிருந்தார்கள். அந்த பெண்களுக்கான, அந்த குழந்தைகளுக்கான நீதிக்காக போராடி கொண்டிருந்த அந்த குழந்தைகளுடைய தந்தை இன்றைக்கு அதே மரத்தில் தற்கொலை செய்து கொண்டதாக தூக்கிலிடப்பட்டு இன்றைக்கு அவருடைய பிணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. நம்முன் இருக்கக்கூடிய இந்த சட்டங்கள் எல்லாம் நம்மை பார்த்து சிரிக்கக்கூடிய ஒன்றாக இந்த சந்தர்ப்பத்தில் தான் மாறுகிறது. நேற்று கூட நாம் பாண்டிச்சேரியில் நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய கொடுமையை பார்த்தோம்.
இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி, பாலின சமத்துவத்தை பற்றி, அதனுடைய தொடர் நடவடிக்கைகள் அடுத்தடுத்த கட்டத்தை பற்றி நாம் தொடர்ச்சியாக பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்பதையும் உணர வேண்டியிருக்கிறது. அண்ணல் அம்பேத்கர் அதைத்தான் சொல்கிறாரு. எவ்வளவுதான் அவர் சட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட பெண்களுக்கு அரசியல் அதிகாரத்தை வழங்குவது என்பது மிக அவசியமான ஒன்று, அதுதான் மிக முக்கியமான ஒன்று என்று அவர் சொல்லியிருக்கிறார். பெண்கள் இன்றைக்கு மகளிர் தினத்திற்காக எவ்வளோ விஷயங்களை நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர்களுடைய கல்வியை அரசு எப்படி மேம்படுத்தலாம், அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தலாம், அவர்களுடைய பயணங்களை எப்படி பாதுகாப்பானதாக மாற்றலாம், அவர்களுடைய வாழ்வாதாரங்களை எப்படி காக்கலாம், அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை எப்படி நிறைவேற்றலாம் என்று அரசு ஒவ்வொரு திட்டங்களாக இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டு இருந்தாலும் கூட இன்று ஒன்றிய அரசாங்கம் மகளிர் தினத்திற்காக ஒரு அருமையான ஒரு சலுகையை அறிவித்திருக்கிறது. அதாவது கேஸ் சிலிண்டரில் 100 ரூபா கம்மி பண்ணியிருக்காங்க. அப்படி என்றால் ஒரு அரசு கொள்கை ரீதியாக பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் அது எப்படி பெண்ணை பார்க்கிறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அதாவது நீ சமையலறை தான் உன்னுடைய முக்கியமான இடம். கேஸ் சிலிண்டரில் உனக்கு 100 ரூபா குறைஞ்சதுன்னா உனக்கு அது நான் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சுதந்திரம் அல்லது உரிமை என்று சொல்லக்கூடிய நம்பக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சட்டங்கள் அத்தனையும் நமக்கு இருக்கிறது. கிராமங்களிலும் நகரங்களிலும் கல்வி கற்ற பெண்களை இன்றைக்கி தொடர்ச்சியாக பல இடங்களில் பெண்கள் கல்வி கற்றவர்களாக இருக்கிறாங்க, மிகப்பெரிய வேலைகளில் இருக்கிறார்கள். அவர்களுடைய பங்களிப்பு என்பது இந்த சமூக பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமான ஒன்றாக மாறி இருக்கிறது. அதை யாருமே மறுக்க முடியாது. ஈக்குவலாக ஆணுக்கு சமமாக பொருளீட்டக்கூடிய பொருளாதார நிலையை அவர்கள் அடைந்திருந்தாலும் கூட இன்றைக்கு வரதட்சணை இல்லாத திருமணங்களை நாம் பார்க்குறதுங்கிறது ரொம்ப அரிதான ஒன்றாக இருக்கிறது. அப்படி என்றால் நாம் கற்ற கல்வி, நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த சட்டம், அந்த சட்ட பாதுகாப்பு நமக்கு எந்த அளவிற்கு உதவிகரமாக இருக்கிறது, அதை நாம் பயன்படுத்துகிறோமா என்கிற பல கேள்விகள் இருக்கிறது. அப்பொழுது சட்டங்களை வைத்துக்கொண்டு நாம் எதையுமே பயன்படுத்தாமல் தொடர்ச்சியாக பெண்களுக்கான வாழ்க்கை மாற்றத்தையும் உரிமைகளையும் மீட்டு தருவதை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம். எல்லாமே இணைஞ்சு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் சட்டங்களை பயன்படுத்துவதில் மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய அவேர்னஸை ஒரு பக்கம் உறுதிப்படுத்த வேண்டும், அதிகரிக்கப்பட வேண்டும். இன்னொரு பக்கம் சட்டத்தை உடனடியாக நீதியாக மாற்றுவதற்கான நீதிமன்றங்களுடைய செயல்பாடு மிகப்பெரிய அதிருப்தியை பல சமயங்களில் உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த சட்டம் உடனடியாக நீதியாக மாறுவதற்கான பெண்களுடைய விஷயத்தில், பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் அது உடனடியாக நாம் அது குறித்தும் நாம் அதிகமாக பேச வேண்டியது இருக்கிறது. இந்த நாடு ஒட்டுமொத்தமாக ஆண்களுடைய நாடாக, அதாவது ஒவ்வொரு கிராமங்களும் ஆணுடைய ஆணாதிக்க மனப்பான்மையோடு இயங்கக்கூடிய ஒன்றாகத்தான் கிராமங்களும் நகரங்களும் ஜாதிய ரீதியாக பின்னப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நாம் ஒவ்வொரு தலையாக விடுவித்து பெண்களை இந்த சமூகத்தினுடைய ஈக்குவல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி கொண்டு செல்வதற்காக நாம் அத்தனை பேரும் இணைந்து பயணப்பட வேண்டும். அதற்காக நாம் கடுமையான உழைப்பை செலுத்த வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் ஒவ்வொருவருடைய கடமையும் அதுவாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் நாம் அத்தனை பேருமே மனித உரிமைகளை, பெண்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய நோக்கத்தில் தான் நாம் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிறோம், அதில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். அதில் மிகச்சிறந்த களப்போராளிகள் அத்தனை பேரும் இங்கே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் இந்த மாதிரியான ஒரு சூழலை, ஒரு பெண்களுடைய வாழ்க்கை மாற்றத்திற்கு இன்னும் எத்தனை ஆண்டு காலம் நாம் உழைக்கப் போகிறோம், பாடுபடப் போகிறோம் என்பதை தொடர்ச்சியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதை குறுகிய காலமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் நம் முன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் என்று நான் நினைக்கிறேன். பெண்களை இன்னும் கைப்பாவையாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் பெண்களை சக மனுஷியாக பார்ப்பதற்கு நாம் அத்தனை பேரும் இணைந்து பணிபுரிவோம், பங்காற்றுவோம், செயல்படுவோம், போராடுவோம், இன்னும் கைகோர்த்து கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்விற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. பொதுவாக திருநங்கைகளை பார்த்தீங்கன்னா பெண்களோட இடத்துல சேர்க்கறதுல நிறைய கேள்விக்குறி இருக்கும், நிறைய கேள்விகள் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த இடத்துல
பல ஆளுமை மிக்க சமூக செயல்பாட்டாளர்கள், எழுத்தாளர்கள், பெண் ஆளுமைகள் இவங்க இடத்துல வந்து இன்னைக்கு நான் பேசுறது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஒரு சின்ன கவிதையோட இந்த உரையை நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். லிவிங் ஸ்மைல் வித்யா எழுதின இந்த கவிதையோட இந்த விஷயத்தை நான் ஆரம்பிக்கிறேன். எந்த வயதில் பெண்மையை உணர்ந்தீர்கள்? உறவுகள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள்? எப்படி இலக்கியத்தை தேர்ந்தெடுத்தீர்கள்? எழுத்தில், நடிப்பில் ஆர்வம் வந்தது எங்கனம்? காமம் உண்டோ? உண்டெனில் யாருடன்? குழந்தை பிறக்குமா? அல்லது அந்த ஆசை உண்டா? ஏன் மற்ற தோழிகள் அநாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள்? சிகிச்சை நடந்து விட்டதா? பொது வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் பிரச்சனை என்ன? இந்த சமூகத்திற்கு தங்களின் அறிவுரை. கேட்பதற்கு அவர்களிடம் 1000 உண்டு. கேட்பதற்கு அவர்களிடம் 1000 உண்டு. அவளது ஒரே கேள்வி, வந்து விட்டு போக டிராவல் அலவலன்ஸ் தருவீர்களா? வந்து விட்டு போக டிராவல் அலவலன்ஸ் தருவீர்களா? முக்காவாசியோட திருநங்கைகளோட நிலைமை வந்து இன்னைக்கு அப்படி தான் இருக்கு. ஏன்னா திருநங்கைகளுக்கு தெரிஞ்சாலே எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, வாழ்வாதாரமே இல்லாத ஒரு சுச்சுவேஷன். இந்த பொது சமுதாயத்துக்கிட்ட திருநங்கைகள் அப்படிங்கும் போது, திருநம்பிகள் அப்படிங்கும் போது 1008 விதமான கேள்விகள் இருக்கிறது. ஸோ இன்னொரு விஷயம் வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த இன்க்ளூசிவ் நம்ம பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் இல்லை. இன்னைக்கு ஒரு மகளிர் தினம், அவளும் பெண் தான் அப்படின்னு கூப்பிட்டு பேச வைக்கிறதுல மட்டும் பிரச்சனைகள் ஓய்ந்து விட போகிறதில்ல. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து நான் இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு திருநங்கையை, அதுவும் படித்த ஐடி கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு திருநங்கையை தெருவில் அரை நிர்வாணமாக நிற்க வைத்து கட்டி வைத்து அடிச்சிருக்காங்க. குழந்தை கடத்துவதாக நினைத்து. அவங்க அதை இல்லைன்னு சொல்லியும் அந்த மனித உரிமை மீறல் நடந்திருக்கு. இது எங்க ஊபியில் இல்லை, தமிழ்நாட்டில் சென்னையில் நடந்த ரீசன்ட் இன்சிடெண்ட். இது நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் எத்தனை பேர் கண்டன குரல் தெரிவிச்சிங்க, இல்லை எத்தனை பேர் அதுக்கு எகெயின்ஸ்டாக பேசுனீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல வந்து ஒரு திருநங்கையோட அடிப்படை உரிமையோ மீறப்பட்டு வன்முறை மட்டும் நடக்கல. ஒரு சராசரி மனுஷங்களுக்கு, இந்த பூமியில் வாழக்கூடிய ஒரு மனுஷங்களை, எந்த தவறுமே செய்யாத ஒருவங்களை எப்படி அரை நிர்வாணமாக கட்டி வச்சு துணியை அவிழ்த்து அப்படி ஒரு வன்முறையை செய்ய முடியும்? யாருக்கு அந்த தைரியம் இருக்கு? யார் அந்த உரிமையை கொடுத்தது? ஆனால் இன்னும் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. 2024 வாழ்கிறோம். செவ்வாய் கிரகத்துக்கு தண்ணி இருக்கான்னு பார்க்குறோம், ராக்கெட் அனுப்புகிறோம். ஆனால் பக்கத்தில் இருக்கிற அடிப்படை மனுஷங்கள் எந்த விதமான எப்படி ஒடுக்கப்படுறாங்க அப்படின்னு நம்ம கேட்க தவறிடுறோம் அந்த விஷயத்தில். ஸோ அந்த விஷயத்துக்கு முக்கியமாக எத்தனை பேர் வந்து கண்டன குரல் தெரிவித்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அது ரொம்ப இன்னும் மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு சம்பவமாக இருக்கிறது. சரி, ஓகே, இப்படிலாம் இந்த குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் திருநங்கைகளுக்கு, திருநம்பிகளுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு சட்டங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. ட்ரான்ஸ் ஆக்ட் ப்ராடக்ட்லா வந்து 2019 வந்த ஒரு லா இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாத இடத்துல ஒரு மிகப்பெரிய குறைந்தபட்ச ஒரு இதாக தான் இருக்கே தவிர, இன்னும் வந்து இங்கே இருக்கக்கூடிய சக மனுஷங்களுக்கு, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் திருநங்கைகளுக்கும் எதிரான கொடுமைகளும் வன்முறைகளும் நடந்து முடிவுக்கு இன்னும் வரல. ஸோ அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரணும் இந்த தினத்தில். சாரி, என்னால் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேச முடியல, என்னோட உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாததுனால. ஸோ ஃபைனலாக நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கண்காட்சியை நான் பார்த்தேன். இந்த கண்காட்சி ரொம்ப அருமையாக இருந்தது. இதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நம்ம பார்த்து படித்து தெரிஞ்சுக்கணும். Women's rights of India, right to equality, right to education, right to live with dignity for every woman, for every trans woman. Women liberation, trans liberation is a collective. Join us on the liberation la. So end violence against women, children and trans women. இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய தோழி லக்ஷ்யாவுக்கும் அகில இந்திய வழக்கறிஞர் சங்கத்திற்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வந்து உட்காரும்போது முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன் நான்.
மார்ச் 8 முக்கியத்துவம் நம்ம எல்லாருக்குமே இங்கே தெரியுமா? மார்ச் 8 என்பது எப்படி கட்டாயமாக லாயர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இங்கே இது பொதுக்கூட்டங்கிறதுனால வந்துட்டு போகக்கூடிய மக்களும் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில் மார்ச் 8 ஒரு சிறிய வரலாறை வந்து முன்னிறுத்தி வைக்கணும் தொடக்கத்தில் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். மார்ச் 8 அப்படிங்கிறது எந்த நாட்டில் முதல் முறையாக யூஎஸில் நியூயார்க் மாநகரத்தில் 1908 நகரம் 8வது ஆண்டு மார்ச் மாதத்தில் கிட்டத்தட்ட 20,000 பெண்கள், பஞ்சாலை தொழிற்சாலை பெண்கள், கார்மெண்ட் ஒர்க்கர்ஸ், நிறைய பேர் அவங்க வந்து இம்மிக்ரண்ட்ஸ், அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் மட்டும் இல்லாமல் இம்மிக்ரண்ட்ஸாகவும் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த பெண்கள் வந்து வேலை நிறுத்தம் செய்து பல வார காலமாக, பனிக்காலம் அப்போ வந்து குளிர்காலத்தில் வெளியே வந்து எங்களுக்கு 8 மணி நேர வேலை வேண்டும், ஞாயிறு சனி ஞாயிறு வீக்கெண்ட்ஸ் ஆஃப் வேண்டும், எங்களை டிக்னிட்டியுடன் மனித மாண்புடன் நடத்த வேண்டும், கண்ணியத்துடன் நடத்த வேண்டும், நாங்களும் உழைப்பாளிகள். அந்த பெண்கள் சொன்ன ஒரு மிக முக்கியமான கருத்து, உலக அரங்கில் எதிரொலித்த கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் அப்படின்னா வந்து உடனடியாக நீங்கள் வந்து ஒரு இல்லத்து அரசி அப்படின்னு வந்து கணக்கு போட்டுறாதீங்க, நானும் ஒரு உழைப்பாளி, இந்த நியூயார்க் மாநகரத்தில் குளிர்காலத்தில் வீதியில் இறங்கி போராடுகிறேன் என்றால் எந்த அடிப்படையில்? அந்த உழைப்பு எனக்கு கொடுத்த தன்னம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் ஒரு உழைப்பாளி என்னும் எனது சமூக அடையாளத்தை உலகத்திற்கு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற அந்த பெண்களுடைய குரல் வந்து எதிரொலித்தது. இதற்கு பிறகு ஐரோப்பாவில் நடந்த சோஷலிஸ்ட் விமென்ஸ் கான்ஃபரன்ஸில் எடுத்த மிக முக்கியமான முடிவு என்னவென்றால், ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8 என்னும் தினத்தை சர்வதேச உழைக்கும் பெண்கள் தினமாக நாம் அனுசரிப்போம் அப்படிங்கிற முடிவு. இது வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை இன்னொரு முறை நான் சொன்னால் கூட தவறு கிடையாது. இது வந்து மகளிர் தினம் கிடையாது, சர்வதேச உழைக்கும் பெண்கள் தினம். இதை வந்து நாம் மறுபடியும் கோடிட்டு சொல்ல வேண்டும். ஏனென்றால் பெண்கள், நான் எந்த பெண்ணும் உழைப்பாளி, அதாவது அவங்க வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு கூலியோ வருமானமோ இல்லை ஒரு சேலரியோ வாங்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாலும், இல்லை வீட்டுக்குள்ளிருந்தே உழைத்து கொண்டிருக்கும், வீட்டுக்குள்ளிருக்கும் வேலைகளை, அத்தியாவசிய வேலைகளை செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தாலும், உழைப்பாளி என்னும் அடையாளத்தை, பாட்டாளி என்னும் அடையாளத்தை மிகவும் சரியாக கொண்டாடக்கூடியவள் பெண்ணாக தான் இருக்க முடியும். எனவே தான் அந்த சோஷலிஸ்ட் கான்ஃபரன்ஸில் இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும் இது சர்வதேச உழைக்கும் மகளிர் தினம் என்பதை என்ற முழக்கத்தை முதல் முறையாக எழுப்பினார்கள். இதை நான் இன்னைக்கு சொல்றதுக்கு இன்னொரு காரணத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மார்ச் 8 இஸ் அ வெரி பிக் செலிப்ரேஷன். இந்தியாவில் மட்டும் இல்லை, பல நாடுகளில். என்ன செலிப்ரேஷன்? யாருக்கு செலிப்ரேஷன்னா எல்லா கார்பரேட்டுகளுக்கும் மிகப்பெரிய செலிப்ரேஷன், ஷாப்பிங் கொண்டாட்டம் தான். நீங்கள் வந்து மார்ச் 8 ரெஸ்பெக்ட் விமன், பெண்களை கௌரவிப்போம்னா வெளியே கூட்டிகிட்டு போங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க, பட்டுப்புடவை வாங்கிட்டு கொடுங்க, உங்கள் வீட்டு அம்மாவுக்கு தங்க நகை வாங்கிட்டு போங்க, இல்லை வந்து வேறு எதுவும் இல்லைன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு 50 ரூபாய்க்கு அட்லீஸ்ட் ஒரு ஐஸ்கிரீமாவது வாங்கி கொடுங்க இல்லையா? அப்போ நான் உழைப்பாளி என்ற பெண் சொன்ன அந்த குரலை மழுங்கடித்து மறைக்க வைத்து நாம் அனைவரும் அதை மறந்து போய்விட்ட பிறகு, நான் ஒரு கன்சியூமர். இப்போ பெண்ணே வந்து என்ன சொல்றது போல இருக்கு என்றால், பெண் ஒரு கன்சியூமர், ஒரு போகப் பொருள். இந்த பெண்ணை அலங்கரிப்பதற்காக அவரில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆண்கள் அவருக்கு எல்லா விதமான பொருட்களையும் நீங்கள் வாங்கி கொடுங்கள். அப்ப ஐ ஆம் அ ஒர்க்கர் என்ற அந்த பெண்ணின் குரல் எங்கே போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த தெருமுனை கூட்டத்தில் நான் கேட்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அக்கம் பக்கம் சென்று கொண்டிருக்கும் மக்களுக்கும் இதை கொஞ்சம் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மே 1 வந்து இட் இஸ் ஒர்க்கர்ஸ் டே இல்லையா? லேபர் டேன்னு யூஎஸ்ல சொல்றாங்க, நமக்கு வந்து மே டே, பல நாடுகளில் மே டே. அந்த மே டேயை வந்து எந்த ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியும் இன்னைக்கு கொண்டாடவில்லை. ஏனென்றால் அது உழைப்பாளிகளின் தினம் என்று சொல்லும் போது உழைப்பாளிகள் மட்டுமே தான் அதை கொண்டாடுகிறார்கள். ஆனால் மகளிர் தினம் என்று சொல்லும் போது மிகப்பெரிய கார்ப்பரேட்டில் இருந்து சின்ன சின்ன கடைகள் வரை, மிகப்பெரிய ஊடகத்தில் இருந்து, குளோபல் மீடியாவில் இருந்து, வெவ்வேறு நியூஸ் பேப்பர்ஸும் சேர்ந்து நாங்களும் செய்கிறோம் இல்லை, விமென்ஸ் டேக்கு நாங்களும் செய்கிறோம் இல்லை அப்படின்னு சொல்வதற்கான நோக்கமே வியாபார நோக்கம் இங்கே என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த
புரட்சிகர வரலாற்றை நாம் மறக்கக்கூடாது என்பதை நான் முன்வைக்க நினைக்கிறேன். முதலில் இரண்டாவதாக ஐ ஆல்சோ வாண்ட் டு ஆட், இதில் கூட சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஹவுஸ் ஒய்ஃப் என்ற அடையாளம். இன்னைக்கு எதை பற்றி பேசணும் அப்படின்னு யோசிக்கும்போது ஹவுஸ் ஒய்ஃப் என்ற அடையாளத்தை பற்றி இப்போது தான் நான் வந்து MSSWவில் ஒரு மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு வரேன், ஒரு பேனல் டிஸ்கஷன். அதில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம், ஏன் நீங்கள் வந்து பெண்கள் வந்து எல்லா துறையிலையும் வந்துட்டாங்களே, எல்லா செக்டர்லையும் வந்துட்டாங்களே, இப்போ எல்லா வேலைகளையும் பெண்கள் வந்து செய்கிறாங்களே, அப்படி செய்யும் போது எதுக்கு நீங்கள் வந்து தனியாக பெண்கள் தினம் என்ற ஒரு கொண்டாட்டத்தை தான் வைக்க வேண்டும்? உங்களுக்கு தானே முன்னிலை வந்து கொடுத்தாச்சு, இல்லை நீங்கள் தட்டி பறிச்சிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுப்பினாங்க. ஸோ அந்த கேள்வி வந்து இன்னும் எனக்குள்ளே எதிரொலிச்சிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து இப்போ 20, 18, 19 வயது இருக்கக்கூடிய இளைஞர்கள், அவர்கள் பார்க்கும் உலகில் அவங்க அம்மா பல பேர் வந்து ஆஃபீஸ் போகிறாங்க, அவங்களுடைய வீட்டில் பல பேரண்ட்ஸ் கூட வந்து டாக்டராக இருக்கலாம், இல்லை என்ஜினியராக இருக்கலாம், இல்லை ஏன் லாயர்ஸாக கூட இருக்கலாம். அப்போ பெண்கள் அனைத்தையுமே சாதித்த ஒரு உலகத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் கூட அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இருக்கலாம். ஆனால் இந்த கேள்விக்கும் நாம் பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதை எழுப்புவது ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பதால். நான் இதை வந்து எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, கட்டாயமாக ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால், 150 வருடங்களுக்கு முன்னால் இந்தந்த துறைகளில் பெண்கள் வரக்கூடாது என்ற சட்ட ரீதியான நெருக்கடிகள் எதுவும் இல்லை. லீகலி as lawyers you know that லீகலி வந்து பெண்களை வந்து இந்த துறைக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற அனுமதியை நீங்கள் மறுக்க முடியாது. எந்த அரசாங்கமும் இன்று அந்த அனுமதியை வந்து மறுக்க முடியாது. கரெக்ட். அந்த பேட்டில் has been won. அந்த போராட்டத்தை பெண்கள் பெற்றுக்கொண்டு விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் சட்டப்படியாக ஒரு துறைக்குள் பெண்கள் வர முடியும் என்பதின் காரணமாக அந்த துறையில் ஆண்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஆண்களுக்கான மதிப்பீடும் பெண்களுக்கான மதிப்பீடும் வெவ்வேறு மதிப்பீடுகளாக தான் இன்றும் இருக்கின்றன அப்படிங்கிறத நாம கட்டாயமாக ஒற்றுக்கொள்ள வேண்டும். ஆண் உலகம் என்றும் பெண் உலகம் என்றும் ஒன்று இருந்து கொண்டுதான் இருக்கிறது, கட்டாயமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. வேலைக்கு வரக்கூடிய பெண்கள் பலர் மத்தியில் இன்னைக்கு பல ஆஃபீஸஸில் லாயர்ஸ் மட்டுமே இல்லாமல் இன்னைக்கு ஆண்கள் பல பேர் உட்காந்துட்டு இருக்கீங்க ஆன் ஒர்க்கிங் விமென்ஸ் டே. ஐ சல்யூட் யூ. அது எனக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ விமென்ஸ் டே என்பது பெண்களுக்கான ஒரு தினம் மட்டும் அல்ல, ஆண்களுக்கும் எங்களுக்கும் இருவருக்கும் சேர்ந்து எங்களுக்குமான ஒரு தினம் என்ற ஒரு உணர்வோடு தான் இங்கே ஆண்களும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது என்னால் வந்து பார்க்க முடியுது, கண்கூடாக புரிஞ்சுக்க முடியுது. எனது வாழ்த்துக்கள் அதற்காக. நான் வந்த பாயிண்ட் வந்து, பெண்கள் பல துறைகளில் இன்றைக்கு உள்ளே வந்திருக்கிறார்கள் என்றாலுமே நாம் பெண்மைக்கும் தாய்மைக்கும் போட்ட முடிச்சை அவுக்கவில்லை. பெண்மைக்கான அடையாளங்களும் ஆண்மைக்கான அடையாளங்களையும் நாம் இன்னும் மறக்கவில்லை அல்லது களையவில்லை. எந்த துறையில் பெண்கள் முன்வந்தாலுமே பெண்கள், நான் ஒரு மனைவி, நான் ஒரு தாய், நான் ஒரு குடும்பத்தை பார்த்து கொள்கிறேன் என்னும் பொறுப்பை பெண்களால் இன்று மறந்து போய் விடுவது முடியவில்லை, மறக்க முடியவில்லை. ஒரு உதாரணம் வந்து, பல உதாரணங்களை வந்து சொல்லலாம். எனக்கு வரக்கூடியது, இப்போது அமெரிக்கன் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. நான் பல நேரம் யோசிக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ் யூஎஸ் கான்டெக்ஸ்டில் வென் ஓபாமா நிற்கும் போது அவரோடு முதலில் டெமோக்ராட்டிக் பார்ட்டி நாமினேஷனுக்காக ஹிலரி கிளின்டன் வந்து போட்டி போட்டாங்க. அந்த நேரத்தில் அமெரிக்கன் மீடியாவுடைய ஜெண்டர் வாரை நம்மால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு, தெளிவாக பார்க்க முடிந்தது. ஹிலரி கிளின்டன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு பவர்ஃபுல்லான உமன் இல்லையா, பயங்கர எம்பவர்ட் உமன் இல்லையா, அவங்களும் தானே இந்த எல்லா கோடுகளையும் தாண்டி வெளியே வந்த ஒரு பெண் தானே அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு இன்டர்வியூவிலும் ஹிலரி கிளின்டனோட பேசக்கூடிய ஜேர்னலிஸ்ட் அவங்கள மறுபடியும் கேட்ட கேள்வி என்னன்னா, உங்களுக்கு வீட்டில் சமைக்க பிடித்த விஷயம் என்ன, உங்களுக்கு பிடித்த சமையலுடைய ரெசிபியை கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் உங்கள் மகளோட சின்ன வயசில் ஹோம்ஒர்க்குக்காக நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்கள் மகளோட டியூஷனுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் செலவு செய்வீங்க. அது கேள்விகள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், எந்த மீட்டிங்கில் அவங்க பேசினாலும் அவங்களுடைய உடை, ஏன் அவங்க வெயிட் போட்டிருக்காங்களா, எலெக்ஷன் கேம்பெயின்லேயே அவங்க வெயிட் போடுறாங்களே, அவங்க என்ன மாதிரி உடைகளை போட்டு கொண்டிருக்கிறார்கள், அவங்களுடைய லிப்ஸ்டிக்குடைய கலர் வந்து எப்படிப்பட்ட ஒரு கலராக இருக்கிறது, அவங்களுடைய மேக்கப்பை வந்து அவங்க எப்படி மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஹிலரி கிளின்டன் மேல் சுமத்திய அமெரிக்க ஊடகங்களும் அமெரிக்க சிவில் சமூகமும் சேர்ந்துதான், இது ஊடகம் மட்டும் செய்த விஷயம் இல்லை,
சிவில் சமூகம் நம்ம சொல்லக்கூடிய நாம் அனைவருமே நம்ம புத்தியில புதைந்து கிடைக்கக்கூடிய கேள்விகளை தான் ஊடகங்கள் வந்து பிரதிபலித்தார்கள். ஹிலரி கிளின்டனையும் மறக்க விடவில்லை. நீ ஒரு பெண் என்றால், நீ எந்த அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கான ஒரு எலெக்ஷனில் நிற்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலுமே நீ ஒரு பெண் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இன்ஃபேக்ட் அதை விட தாண்டி ஒரு படி மேல் நான் அதை எப்படி பார்க்கிறேன் என்றால், பெண்மைக்கான அடையாளங்களை நீ இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறாய் என்னும் ப்ரூஃப் எங்களுக்கு கொடுங்க. நீ ஒரு தாயாக இருப்பதை நீ மறக்கல, ஒரு ஹோம் கீப்பராக இருப்பதை நீ மறக்கல. அப்ப நான் இந்த அடையாளங்களையும் சுமந்து கொண்டு நல்ல பெண்ணாகவும் இருந்து கொண்டு நல்ல தாயாகவும் மனைவியாகவும் இருந்து கொண்டு நான் அமெரிக்கன் பிரசிடென்ட்டாக இருக்க முடியும் என்பதற்கான ப்ரூஃப், அந்த ப்ரூஃபை வந்து நாங்கள் பார்க்க வேண்டும் என்னும் அந்த அப்பட்டமான ஜெண்டர் பயஸை நம்மால வந்து பார்க்க முடிந்தது. அதையும் விட பெப்சிகோவுடைய பிரசிடென்ட் சிஇஓ இந்திரா நூயி, நீங்கள் கட்டாயமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. முதலில் இந்திய நாட்டிலிருந்து வந்த ஒரு பெண், அமெரிக்காவிலேயே பல ஆண்டுகள் இருந்து பெப்சி கம்பெனியுடைய சிஇஓ ஆக உயர்ந்திருக்கிறார். அப்போ அரசியல் வாழ்க்கையில் ஹிலரி கிளின்டன் ஒரு மிகப்பெரிய புள்ளி என்றால், கார்ப்பரேட் வாழ்க்கையில் இந்திரா நூயி ஒரு மிகப்பெரிய புள்ளி. இந்திரா நூயிக்கும் இதே கேள்விகள். இதை இந்திரா நூயி வந்து பல இதில் இன்டர்வியூவில் அவங்களாகவே வந்து சொல்லியிருக்கிறாங்க. நான் ஒரு தாய், 2 பெண்களுக்கான தாய் என்பதை என்னை யாருமே மறக்க விட மாட்டார்கள், என் வீட்டில் கூட என்னை மறக்க விட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திரா நூயி வந்து பெப்சிகோவுடைய சிஇஓ ஆக்கப்பட்ட தருணமும் எனக்கு ஞாபகம் வருகிறது. அவங்க வந்து அந்த நேரத்தில் அவரது விருப்பமா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஜெட்டு ஒன்று ஏற்பாடு செய்து, ஒரு ஸ்பெஷல் பிளேன் ஏற்பாடு செய்து, அவர்கள் விரும்பிய கோவில், அமெரிக்காவில் இருந்த ஒரு கோவிலுக்கு அவரை பெப்சிகோ அழைத்து சென்று மறுபடியும் அவர் ஊருக்கு கொண்டு வந்து விட்டது. இது வந்து இந்திய ஊடகத்திலும் அமெரிக்க ஊடகத்திலும் அப்படி கொண்டாடினார்கள். அதாவது ஒரு பெண் தனது பாரம்பரியத்தை, தனது மதத்தை மறக்காமல் இருக்கும் ஒரு பெண் தான் பெப்சிகோவின் தலைவியாக இருக்கிறாள். அப்ப இந்த பெரிய கார்ப்பரேட் கம்பெனியுடைய நம்பர் 1 இடத்திற்கு ஒரு பெண் வந்திருந்தாலுமே தன்னுடைய மத அடையாளத்தையும், நான் ஒரு நல்ல பெண், ஒரு நல்ல இந்து பெண், ஒரு நல்ல தாய் என்னும் அடையாளத்தை முன்னிறுத்தாமல் ஒரு பெண்ணால் செயல்பட முடியவில்லை என்றால் இந்த சமூகத்தின் அவல நிலையை தான் சுட்டிக்காட்டுகிறது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அப்ப நமக்குள் புதைந்து கிடைக்கும் எதிர்பார்ப்புகள், எவ்வளவுதான் ஒரு பெண் பொது வாழ்வில் உயர்ந்தாலுமே அந்த பெண்மைக்கும் தாய்மைக்கும் போட்ட முடிச்சை நாம் இன்னும் அவிழ்க்கவில்லை. மாணவர்களோட இன்னைக்கு MSSWல நான் இன்டராக்ட் பண்ணும்போது நான் கூட யோசித்தேன், கட்டாயமாக நீங்கள் பார்க்கக்கூடிய உலகில் எங்க பார்த்தாலும் பெண்கள் இருக்கிறாங்க, ஏன் டீச்சர்ஸா இருக்கிறாங்க, நர்ஸாக இருக்கிறாங்க. ஆனாலும் அவர் பெண் என்னும் அந்த பொறுப்புகளையும் சமூகம் அவரை மறக்க விடுகிறதா அப்படிங்கிற கேள்வியை வந்து கட்டாயமாக நீங்க வந்து சிந்திச்சு பார்க்கணும், சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் வந்து அவங்க முன்னாடி வந்து வைத்தேன். ஆஸ் லாயர்ஸ் ஹியர், உங்களையும் நான் வந்து கட்டாயமாக கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். லாயர்ஸ்ன்னு சொல்லும்போது போன உங்க கூட்டத்தில் பேசும்போது கூட பெண்கள் வந்து சொன்னார்கள், ஆஸ் லாயர்ஸ் பெண்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் மொஃபசில், இது சென்னை அளவில் எந்த அளவுக்கு இது உண்மைன்னு தெரியல, ஆனால் மொஃபசில் ஏரியாஸில் மாவட்டங்களுக்கு போகும்போது இளம் பெண்கள் லாயராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் மாப்பிள்ளை பார்ப்பதிலும் சங்கடம்தான். ஏனென்றால் ஒரு பெண் லாயர் என்று சொல்லும்போது ஆர்கியூ பண்ணுவாங்க, அவங்களுடைய பர்சனாலிட்டி என்பதை மறைக்க மாட்டார்கள், கேள்வி கேட்க அவர்களுக்கு ட்ரெயினிங் இருக்கும். ஏன்னா நீங்க கிராஸ் எக்ஸாமின் பண்ணணும் இல்லையா? கிராஸ் எக்ஸாமின் பண்ணாம உங்களால கோர்ட்ல உங்க வேலையை பார்க்க முடியாது. அப்போது கேள்வி கேட்டு கொண்டே இருக்கும் ஒரு பெண் இந்த வீட்டிற்கு மருமகளாகவோ மனைவியாகவோ வர வேண்டாமே அப்படின்னு யோசிக்கக்கூடிய சிவில் சமூகம் தானே இது. அப்ப அந்த மாணவர்களிடம் நான் சொன்ன விஷயம் இதுதான், எல்லா துறைகளிலும் பெண்கள் முன்னுக்கு வந்து விட்டார்கள் என்று நாம் தப்பு கணக்கு போடக்கூடாது. இன்னைக்குமே many occupations are feminized, அதாவது டீச்சிங், நர்சிங், பியூட்டி பார்லர்ஸ், பியூட்டி இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, அழகு சாதன பொருட்கள், அழகு சம்பந்தப்பட்ட துறை, பியூட்டி இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர், இப்படிப்பட்ட துறைகளில் பெண்கள் ஏராள கணக்கில் வேலை செய்கிறார்கள். மற்ற துறைகளில் பெண்கள் இருந்தாலும் அந்த துறைகளில் பெண்களால் உயர முடிவதில்லை. அப்போ கோவிட் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் நடந்த போது இன்னைக்கு உலகளாவிய கணக்கெடுப்பு என்ன என்றால் பெண்களின் வேலை தான் முதலில் அதிகமாக போனது.
விமன் லாஸ் ஜாப்ஸ் மோர் தென் மென். அதிகமாக பெண்களுக்கு ஏன் வேலை போகணும்? கோவிட் லாக்டவுன்னா எல்லாரையும் தானே பாதிக்கணும்னு சொல்லும்போது அதுக்கு காரணமே பெண்கள் இருந்த துறைகள். இது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகளாவிய கணக்கெடுப்பு. பியூட்டி இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி கோவிட் நேரத்தில் மூடப்பட்ட துறைகள் இதுதானே. அதுக்கப்புறம் கேரிங் என்று சொல்லும்போது மற்றவர் வீட்டில் குழந்தையை பார்ப்பதற்கு கவர்னஸ் ஆக போவது கேரிங் இண்டஸ்ட்ரி. இது நான் மேற்கைய நாடுகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் சொல்கிறேன். அப்போது அப்படிப்பட்ட துறைகளிலேயே பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்றால் வீட்டிலே நான் என் குழந்தைய பார்க்கிறேன், அந்த அடிப்படையில் நான் இந்த வேலையை ஆஸ் அ நர்ஸ், ஆஸ் அ டீச்சர், தாய்மை, எனது தாய்மையை முன்வைத்து இந்த சமூகம் எனக்கு நர்ஸாக இருப்பதற்கும் டீச்சராக இருப்பதற்கும் பியூட்டி இண்டஸ்ட்ரி, அழகு, கிளாமர், இதை முன்வைத்து நான் ஒரு மாடலாக இருப்பதற்கும் அனுமதி கொடுத்திருக்கிறது. மற்ற துறைகளில் இருக்கக்கூடிய பெண்களின் எண்ணிக்கையும் கம்மி. அப்படி இருந்தாலுமே அவர்கள் அந்த துறையுடைய கிளாஸ் சீலிங்னால அதிகமாக வளர்வதில்லை, அவர்களது கேரியர் என்பது வளர்வதில்லை. இது ஒரு 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 அப்பட்டமான உண்மையாகவே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போது இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய தருணத்தில் நாம் கேட்க வேண்டிய ஆன் மார்ச் 8 இவ்வளவு ஆண்களும் இருக்கும்போது இந்த சூழலில் நான் உங்களிடம் கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இந்த ஆண் உலகு பெண் உலகு என்ற அந்த இரு பார்வையை, பெண்ணையும் பெண்மையையும் சேர்த்து பார்த்து கொண்டிருக்கும் அந்த தொனியை, அந்த உலக பார்வையை நாம் உடைத்திருக்கிறோமா? அதை விட்டு நாம் வெளியே வந்திருக்கிறோமா? நமது எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கின்றன? பெண்களை பார்த்து இருக்கும்போது நமது எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கின்றன? அதே போல் இங்கு இருக்கக்கூடிய பெண்களையும் கட்டாயமாக நாம் கேட்க முடியும். உங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு சுமை என்பது கட்டாயமாக இருக்கும். பெண் என்று சொல்லும்போது வீட்டு பொறுப்புகளும் சரி, குடும்ப பொறுப்புகளும் சரி, அலுவலக பொறுப்புகளும் சரி, வேலைகளும் சரி, அந்த சுமைகளை சமாளிப்பதற்கு இன்னைக்கு சமூகம் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, பி அ பெட்டர் மல்டி டாஸ்கர். மல்டி டாஸ்கிங் நல்லா கொஞ்சம் பண்ணுங்க. அதுக்கு மல்டி டாஸ்கிங்க்கு இமேஜை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு தேவதையை போல், ஒரு காளி, ஒரு துர்கை, பலவிதமான கைகள், ஒரு கையில் ஒரு கரண்டி, ஒரு இடுப்பில் ஒரு குழந்தை, இந்த பக்கம் ஒரு புத்தகம், அந்த பக்கம் ஒரு லேப்டாப். அப்போ இன்னைக்கு மேனேஜ்மெண்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல பெண்களை டார்கெட் பண்ணி கொடுக்கக்கூடிய லெசன்ஸ் என்ன அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். எப்படி நீங்க இந்த எல்லா வேலைகளையும் சேர்த்து சுமூகமாக செய்யலாம், அப்போதுதான் நீங்க கெரியர்ல நீங்க டெவலப் ஆனாலும் நல்ல தாயாகவும் நல்ல மனைவியாகவும் சேர்ந்து இருப்பீர்கள். எப்படி நீங்க எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ணலாம், இது எல்லாமே ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரைனிங். இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், அந்த பெண்ணை பார்த்து மறுபடியும் இந்த வேலைகளை நீ செய்ய வேண்டும், இது உன் பொறுப்பு தான், இது ஆணுடைய பொறுப்பு கிடையாது, இது சமூகத்தின் பொறுப்பு கிடையாது, இது அரசின் பொறுப்பு கிடையாது, இது குடும்ப பொறுப்பு கிடையாது, இது பெண்ணின் பொறுப்பு. இந்த வேலைகளை நீ இழுத்து செய்யும் போது உனக்கு கொஞ்சம் நாங்க ட்ரைனிங் சப்போர்ட் கொடுக்கிறோம் டு டூ இட் பெட்டர். அது எப்படி நீ டிப்ரெஷன் வராம, உனக்கு ஸ்ட்ரெஸ்ல நீ கொலாப்ஸ் ஆகாம நீ இந்த வேலைகளை செய்யணும், அதற்கான ட்ரைனிங்கை நாங்க கொடுப்போம். ஆனால் இந்த வேலைகளை நீ தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். ஏனென்றால் பெண்ணின் டெஸ்டினி இதுதான் உனக்கு, இதுதான் உனது விதி, இதை தான் நீ செய்ய வேண்டும். முக்கியமாக கெரியர்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த சுமைகள் அதிகமாகவே இருக்கும். ஒரு பவர்ஃபுல் உமனுக்கு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எந்த துறையிலும், அரசியலாக இருக்கலாம், கார்ப்பரேட் செக்டராக இருக்கலாம், அகாடமிக்ஸாக இருக்கலாம், ஒரு பவர்ஃபுல் உமன் என்னும் ஒரு பெண் உலகத்தை பார்த்து, என் பவரை பார்த்து நீங்க பயந்துடாதீங்க, என்னை பார்த்து பயப்படாதீங்க, நானும் ஒரு சராசரி பெண் தான், பெண்ணுக்கான அடையாளம் எல்லாமே எனக்கு இருக்கிறது, என்னை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று மறுபடியும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இன்று பெண்களுக்கு இருக்கின்றது. அப்போது பல துறைகளில் பெண்கள் முன்னுக்கு வந்தாலுமே, பல துறைகளில் பெண்கள் அச்சீவர்ஸாக இருந்தாலுமே, திஸ் இஸ் நாட் சோஷியல் லிபரேஷன் ஃபார் விமென். இது ஒட்டுமொத்த சமூக விடுதலை கிடையாது, பெண்களுக்கான விடுதலை கிடையாது, இது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கிடையாது. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்று நாம் சொல்வது அனைவருமே இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய குழந்தை பராமரிப்பு, குழந்தை வளர்ப்பு, வீட்டு வேலைகள் அனைவருக்குமான ஒரு வேலையாக இருக்க வேண்டும். இதில் அரசுக்கும் ஒரு பங்கு உண்டு, பிரைவேட் எம்ப்ளாயருக்கும் ஒரு பங்கு உண்டு, சிவில் சமூகத்திற்கும் ஒரு பங்கு உண்டு, குடும்பம், குழந்தை, பெண்கள், இந்த 3 ஐடியாவுக்கும் இடையே நாம் போட்ட முடிச்சுகளை நாம் அவிழ்க்க வேண்டும். அந்த முடிச்சு நம்ம அவுக்கலைன்னா என்றைக்குமே
பெண்களுக்கான சமூக விடுதலை என்பது இருக்காது, கிடையாது. இது ஒரு உண்மை. அங்கிருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கும் கேபிஜே அம்மாவும் கேப்டன் லக்ஷ்மியும் தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த போரை, அந்த போராட்டத்தை நாம் இன்றும் இன்னுமே அந்த ஒரு முடிவுக்கு நாம கொண்டு போகல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டியிருக்கீங்க. ஸோ இதை செய்ய வேண்டும் என்றால் நீங்க கேட்கலாம், அதற்கான முதல் படி என்ன அப்படிங்கிறது. பிராக்டிஸ் ஈக்குவாலிட்டி இன் யுவர் ஓன் ஹோம்ஸ். நீங்கள் இருக்கும் உங்கள் குடும்பங்களில், உங்க ஏரியாவில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பள்ளிக்கூடங்களில் ஒரு சமத்துவமான குடும்பம் எப்படி இருக்க முடியும், ஒரு சமத்துவமான வேலையிடம், பணியிடம் எப்படி இருக்க முடியும் என்பதற்கான ஒரு முன் உதாரணமாக நீங்கள் இருக்க வேண்டும். யூ பி த மாடல். அதற்கான முன் உதாரணம் என்பது நீங்களாகவே தான் இருக்க வேண்டும். மார்ச் 8 என்பது அந்த ஒரு நாள் அன்று மட்டுமே நாம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பற்றி யோசித்தால் அது கட்டாயமாக போதாது. ஒவ்வொரு நாளுமே நாம் புழங்கக்கூடிய வீதிகளில், தெருக்களில், குடும்பங்களில், கல்லூரிகளில், ஹைகோர்ட்டில், ஒவ்வொரு இடத்திலுமே ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கான ஒரு அமைப்பாக, ஒரு இடமாக, ஒரு தளமாக நாம் அதை எப்படி மாற்றுகிறோம்? அதை மாற்றும் போது என்ன சின்ன 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 சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்படுகின்றன. அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி கையாளப் போகிறோம் என்னும் கேள்வி என்பது நமக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி, மார்ச் 8 சர்வதேச உழைக்கும் பெண்கள் தினமன்று அனைத்து பெண்களும் பாட்டாளிகள் என்ற குரலை எழுப்பிய நியூயார்க் மாநகர பெண்களுக்கும் எனது தலையை வணங்கி, உங்கள் அனைவருக்கும் தலை வணங்கி இந்த வாய்ப்புக்கு, உங்கள் சங்கத்திற்கு எனது நன்றிகளையும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.